Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வித் டே 5 கிளாஸ் we going to see 25 ஸ்மால் சென்டென்சஸ். அண்ட் இந்த 25 ஸ்மால் சென்டென்சஸுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் now without any further delay, let's get started with the first small sentence. And the first small sentence is as always. as always அப்படின்னு என்னென்னா எப்போதும் போல். as alwaysனா எப்போதும் போல். tomorrow will be a working day as always அப்படின்னா நாளைக்கு எப்போதும் போல் நமக்கு ஒர்க்கிங் டேவாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டேஸ்ட் இட். டேஸ்ட் இட் அப்படின்னா ருசித்து பார். டேஸ்ட் இட்னா ருசித்து பார். திஸ் இஸ் மை நியூ டிஷ் ப்ளீஸ் டேஸ்ட் இட் அப்படின்னா இது நான் செஞ்ச புது டிஷ்ஷை இதை ருசித்து பார் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ வாண்ட் டு ஸ்லீப். ஐ வாண்ட் டு ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்க வேண்டும். ஐ வாண்ட் டு ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்க வேண்டும். நெக்ஸ்ட் வேர் டு கோ. வேர் டு கோ அப்படின்னா எங்கே போக வேண்டும். வேர் டு கோ அப்படின்னா எங்கே போக வேண்டும். அதே மாதிரி வாட் டு சே அப்படின்னா என்ன சொல்ல. வாட் டு சே அப்படின்னா என்ன சொல்ல ஆர் என்ன சொல்ல வேணும் ஆர் என்ன சொல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் வாட் டு சே அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நம்ம கேட்போம். ஓகே. ஸோ ஃபோர்த் ஒன் வேர் டு கோ அண்ட் ஃபிஃப்த் வாட் டு சே. ஓகே, கிளியர். அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா இது சாத்தியம். இட் இஸ் பாசிபிள்னா அது சாத்தியம். இட் இஸ் பாசிபிள்னா அது சாத்தியம், அதாவது அது முடியும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர் யூ கிரேசி. ஆர் யூ கிரேசி அப்படின்னா உனக்கு பைத்தியமா. ஆர் யூ கிரேசினா உனக்கு பைத்தியமா. ஆர் யூ கிரேசி டு டூ இட் அப்படின்னா அது பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் ஆர் யூ கிரேசி அப்படிங்கிற இந்த ஸ்மால் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஸ் யூ விஷ். ஆஸ் யூ விஷ் அப்படின்னு என்னென்னா உன் இஷ்டம் போல். ஆஸ் யூ விஷ் அப்படின்னா உன் இஷ்டம் போல். டூ வாட் எவர் ஆஸ் யூ விஷ் அப்படின்னு என்னென்னா உன் இஷ்டம் போல் என்ன வேணாலும் பண்ணு. உன் இஷ்டம் போல் என்ன வேணுமாலும் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டூ வாட் எவர் யூ விஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னா இது உனக்காக. திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னா இது உனக்காக. திஸ் சாக்லேட் இஸ் ஃபார் யூ. திஸ் ட்ரெஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு என்னென்னா இந்த சாக்லேட் உனக்காக, இந்த ட்ரெஸ் உனக்காக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, கிளியர். அண்ட் 10th ஒன் பாருங்கள், ஹூம் ஷுட் ஐ மீட். ஹூம் ஷுட் ஐ மீட் அப்படின்னா நான் யாரை சந்திக்க வேண்டும். ஹூம் ஷுட் ஐ மீட் அப்படின்னா நான் யாரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டு டெல். ஹவு டு டெல் அப்படின்னு என்னென்னா எப்படி சொல்வது. ஹவு டு டெல் அப்படின்னா எப்படி சொல்வது. ஹவு டு டெல் த ஸ்டோரி ஆர் ஹவு டு டெல் த டைலாக் அப்படின்னு என்னென்னா நான் ஸ்டோரி எப்படி சொல்லணும், இல்லாட்டி நான் ஒரு டைலாகை நான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் இட் பி. லெட் இட் பி அப்படின்னு என்னென்னா இருக்கட்டும். லெட் இட் பி அப்படின்னா இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லெட் இட் பி லைக் தட். அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு லெட் இட் பி லைக் தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் வித் யூ. ஐ எம் வித் யூ அப்படின்னா நான் உன்னுடன் இருக்கேன். ஐ எம் வித் யூ அப்படின்னா நான் உன்னோட இருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், தட்ஸ் இனஃப். தட்ஸ் இனஃப்னா அது போதும். தட்ஸ் இனஃப் அப்படின்னா அது போதும் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா யூ டிட் வெரி வெல். யூ டிட் வெரி வெல் அப்படின்னா மிக நன்றாக செய்தீர்கள். யூ டிட் வெரி வெல் அப்படின்னா மிக நன்றாக செய்தீர்கள். நீங்கள் உங்களோட டான்ஸ் நல்லா ஆடினீங்க. நீங்கள் உங்களோட பாட்டு நல்லா பாடினீங்க. நீங்கள் உங்களோட பிபிடியை நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூ டிட் வெரி வெல் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸை வச்சு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எப்படின்னா யூ டிட் யோர் டான்ஸ் வெரி வெல், யூ டிட் யோர் சிங்கிங் வெரி வெல் ஆர் யூ டிட் யோர் பிபிடி வெரி வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கேனாட் ட்ரஸ்ட் யூ. ஐ கேனாட் ட்ரஸ்ட் யூ அப்படின்னா என்னால் உன்னை நம்ப முடியவில்லை. அதாவது என்னால் உன்னை நம்ப முடியாது. ஐ கேனாட் ட்ரஸ்ட் யூனா என்னால் உன்னை நம்ப முடியாது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா டூ யூ ஸ்மோக். டூ யூ ஸ்மோக் அப்படின்னா நீங்கள் புகை பிடிப்பவரா. டூ யூ ஸ்மோக் அப்படின்னா நீங்கள் புகை பிடிப்பவரா. இதே மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறவரா ஆர் நீங்கள் வந்து பாட்டு பாடுறவரா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம். டூ யூ பெயிண்ட், டூ யூ சிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் யூ ஹாப்பி நவ். ஆர் யூ ஹாப்பி நவ் அப்படின்னா இப்போது திருப்தியா, அதாவது இப்போ வந்து உனக்கு சந்தோஷமா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம ஆர் யூ ஹாப்பி நவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டூ யூ அண்டர்ஸ்டாண்ட். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு என்னென்னா உனக்கு புரிகிறதா. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரிகிறதா. இப்போ நான் வந்து உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு வந்து நான் இங்கிலீஷ் டீச் பண்ணுறது புரிகிறதா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ் டீச்சிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டோன்ட் பேனிக். டோன்ட் பேனிக் அப்படின்னா பீதி அடைய வேண்டாம். டோன்ட் பேனிக்னா அதாவது ஒரு பரபரப்பு இல்லாட்டி ரொம்ப ஒரு பயப்படுற நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம், டோன்ட் பேனிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ மிஸ் யூ லாட். ஐ மிஸ் யூ லாட் அப்படின்னு என்ன, நான் உன் பிரிவை பெரிதும் உணர்கிறேன். ஐ மிஸ் யூ லாட் அப்படின்னா நான் வந்து உன் பிரிவை வந்து ரொம்ப உணர்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டோன்ட் சீட் மீ. டோன்ட் சீட் மீ அப்படின்னா என்னை ஏமாற்றாதே, என்னை வந்து ஏமாத்தாதே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து டோன்ட் சீட் மீ அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டோன்ட் புஷ் மீ. டோன்ட் புஷ் மீ அப்படின்னா என்னை தள்ளாதே, என்னை வந்து தள்ளாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் புஷ் மீ. அதே மாதிரி என்னை வந்து ஏமாத்தாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் சீட் மீ அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், அங்கே போய் நில்லுங்க. அங்கே போய் நில்லுங்க அப்படிங்கிறதுக்கு கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். அதே மாதிரி இங்கேயே நிற்கிற, அங்கே போய் நில்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், ஒய் ஆர் ஸ்டாண்டிங் ஹியர், கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். ஒய் ஆர் ஸ்டாண்டிங் ஹியர், கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர்னா இங்கேயே நிற்கிறேன், அங்கே போய் நில்லு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும். ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். பட் த ஃபேக்டர்ஸ் whom is saying that I know everything, they would definitely have a slight slip. ஸோ எப்போவுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. And with that note, coming to the end of the day 5 class, hope it was an useful one. I'll catch you all in my next day 6 class. Until then, thank you, happy learning.